ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பரலோக அழைப்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 4:1 சொல்கிறது, பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன், இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. வானாதி வானங்களுக்கு மேலே நித்திய தேசமாகிய பரலோக ராஜ்யம் உண்டு. அங்கே நம்முடைய பரமபிதா வாசம் பண்ணுகிறார். 1000-10,000 தேவ தூதர்களும் கேருபீன்களும் சேராபீன்களும் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் இரவும் பகலும் கர்த்தரை பாடி ஆராதித்து துதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவிலே சிறை வைக்கப்பட்ட போது அவருடைய உள்ளம் கர்த்தரோடு உறவாடும்படி ஏங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது பரலோகத்தின் வாசல் திறந்திருக்கிறதை கண்டார். மட்டுமல்ல, பரலோக பிதா அன்போடு அவரை நோக்கி பார்த்து, இங்கே ஏறி வா என்று அழைத்தார். எத்தனை பாக்கியமான அழைப்பு! உங்களுடைய காதுகள் எப்பொழுதும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆவலாய் திறந்திருக்கட்டும். ஏனோக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனோடு சஞ்சரித்தார். ஆதியாகமம் 5:24. நோவா தேவ சத்தம் கேட்டு தன் குடும்பத்தை பாதுகாக்க வேலையை உண்டு பண்ணினார். ஆதியாகமம் 6:14. மோசே தேவனோடு கூட முகமுகமாய் பேசினார். யாத்ராகமம் 33:11. ஏறிவா என்று கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இருக்கிற இடத்திலேயே இருந்து விடாதிருங்கள். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜெப வாழ்க்கையில் ஏறி செல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் முன்னேறி மேலே மேலே செல்லுகிற அனுபவம் உங்களுக்கு இருக்கட்டும். உன்னதத்திற்கு ஏறிவா, தேவ அன்பிலே ஏறிவா, அபிஷேகத்திலே ஏறிவா, பரிசுத்தத்திலே ஏறிவா என்று கர்த்தர் அழைத்து கொண்டே இருக்கிறார். எழுத்தின்படி ஏறி செல்லும்படியான அனுபவங்கள் வேதத்திலே உண்டு. எலியா அக்கினி ரதமான குதிரையில் ஏறி சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசு பரலோகத்திற்கு ஏறி செல்ல மேகத்தை பயன்படுத்தினார். ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:9. பரலோகத்திற்கு ஏறி சென்ற இயேசு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். ஏறிவா என்று யோவானை அழைத்தவர் ஆவியானவரை அனுப்ப அவரை ஆவிக்குள்ளாக்கினார். வானாதி வானங்களுக்கு மேலாக பரலோக வாசலின் வழியாக நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போனார். வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில், இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். இயேசு பரலோகத்திற்கு சென்று பரலோக வாசல்களை உங்களுக்கு திறந்து வைத்திருக்கிறார். பரலோக வாசல் எது? இயேசு சொன்னார், நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். யோவான் 10:9. தேவ பிள்ளைகளே, இயேசுவாகிய வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கும் போது நீங்கள் பரலோகத்திற்கு எளிதாய் சென்று சேர முடியும். இன்றைய நினைவிற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 19:1. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். இன்றைய வேத வாசிப்பு காலை
உன்னத பாட்டு 6, 7 மற்றும் 8 அதிகாரங்கள். மாலை கலாத்தியர் 4 அதிகாரம். அன்புக்குரிய அன்றனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். பரலோக அழைப்புக்காய் எப்பொழுதும் ஆவலோடு காத்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.